சாமியை சரணமையப்பா எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, சபரிமலை தரிசனத்துக்கு போயிட்டு நான் வந்துட்டேன். அதுமாரி எல்லா பக்தர்களும் சிறப்பாக ஐயனை போய் வழிபட்டு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குதுன்னு நாங்களும் பார்த்தோம். செம்ம கூட்டம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இத்தனை வருஷத்தில் நம்ம போனோம், கூட்டம் இல்லாமலாம் பார்த்தது இல்லை. ஐயப்பனை பார்க்க போகும்போது நம்ம ஐயனை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு மைண்டோடு போங்க. அங்கே போய் இவ்வளோ கூட்டம் இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் ஏன் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. போன வருஷம் நானும் போயிருந்தேன், கூட்டமே இல்லை. மேலே சன்னிதானம் வரைக்கும் ஃப்ரீயாக போயாச்சு. ஆனால் இந்த வருஷம் பம்பையில் போய் பார்க்கும்போது கூட்டம் வந்து கம்மி தான். ஆனால் மேலே ஏற ஏற சரங்குத்தி வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டோம். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைன் வந்து அடைச்சி விடுவாங்க. ஆனால் இந்த திருப்பி வந்து அடைச்சி விடல, ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எந்த வழியிலையும் எங்கேயுமே அடைக்கலை. ஆனால் லைன் வந்து போகவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய சாமிங்க சொல்கிறாங்க கூட்டம் இருக்குது, சின்ன சாமிங்க, கன்னிசாமி, அப்புறம் 5 வயசு 6 வயசு இதெல்லாம் போக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டு போங்க, ஆனால் பாதுகாப்போடு கூப்பிட்டு போங்க. தனியாக கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். குரூப்போடு போங்க. பிள்ளைங்கள அப்புறம் பெரியவங்க இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நிறைய சாமி வந்து போன உடனே சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்படுதுங்க. ஏன்னா 2 வருஷம் 1 வருஷம் மாலை போட்டு போவாங்க, ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க ஐயப்பனை போய். ஆனால் இந்த வருஷம் கூட்டத்தில் நானே ஏகப்பட்ட சாமி சொல்கிறத கேட்டேன். இனிமேல் அடுத்த வருஷம் ஐயப்பன் உங்களுக்கே வரக்கூடாது, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் ஐயனை போய் தரிசிக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா போகிறோம். அதனால் எந்த சரணமும் இல்லாமல் சிரமம் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி தேவஸ்தானம் போடும் நம்ம பக்தர்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சில குறைகளும் இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா பழைய சரங்குத்தி போகிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, பாத்ரூம் போகணுனாலும் போக முடியாது. என்ன சொல்லலாம், 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறோம். ஏன்னா சாப்பிட்றது கூட வழி இல்லை. அது ஒரு சங்கடமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கடைகள் நிறைய இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பழைய சரங்குத்தியில் கடைகளே இல்லை. இந்த மரப்பாலத்துலேருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான் ஏறுது, நெட்டுக்காக ஏறுது. கழுத வழியில் போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பழைய சரங்குத்தி வழியாக போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் போகிறவங்க பொறுப்பாக இருங்க. அதேமாதிரி நம்ம சாமிகளும் அடித்து பிடிச்சி போகாதீங்க. நம்ம அடித்து பிடிச்சி போயிருக்கோம். ஆனால் பின்னால் வர சாமி, வயசான சாமிங்க, குழந்தைய வச்சுருக்க சாமிங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு தெரியுது. நைட்டு 9 மணிக்கு மேலே ஆகிட்டுனா சின்ன சாமிகள்லாம் பார்த்தா தூக்கம் வருது. நல்லா ஓடி ஆடி விளாண்ட பிள்ளைங்க நைட்டு 9 மணிக்கு மேலே வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் பொறுமையாக போங்க சாமி, ஏன் அவசரம்? ஐயனை எப்படி இருந்தாலும் பார்க்க தான் போகிறோம். நீ பார்த்தாங்கன்னா நான் முன்னாடி பார்க்குறோன்னு அந்த போட்டியே வேண்டாம், பொறுமையாக போங்க. அதனால் நீங்கள் ஒழுக்கமாக நல்லபடியாக போய் ஐயனை போய் தரிசிட்டு வாங்க. கூட்டம் இருக்கத்தான் செய்யும், அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? ஐயனை பார்க்கணுன்னு போயிட்டோம், என்ன நம்ம 2 நாள் ஒதுக்குங்க ஐயப்பனுக்குன்னு. போனோடனே சாமி கும்பிடணும் மைண்டில் யாருமே வச்சுக்காதீங்க. போனால் இவ்வளோ டைம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எப்போ தரிசனம் கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தால் லேட்டாகத்தான் செய்யும். அதனால நம்ம பொறுமையாக இருக்கிறது நமக்கு நல்லது, கூட வரவங்களுக்கும் நல்லது. அதனால் யாருமே அடித்து பிடிச்சி போகுதுன்னு பார்க்காதீங்க. எப்படி இருந்தாலும் ஐயனை தரிசிக்க தான் போகிறோம். ஐயன் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால் வர்ற சாமிகளுக்கும் சரி எல்லாருமே பொறுமையாக போங்க, அதுதான் நல்லது. அப்புறம் எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலாம். பெருவழியில் வரவங்களுக்கும் அப்படி தான். இந்த திருப்பு வந்து பெருவழியிலலாம் ஃபஸ்ட் நாங்களாம் போகும்போது 4 வருஷமாக போயிருக்கிறேன். அப்போம்லாம் வந்து எங்கேயுமே அடைக்க மாட்டாங்க. நேராக எரிமலையில் ஏறினோம்னா காளைக்கட்டு நிலையம், அழுதமலை, முக்கோழி போயிட்டு நேராக கரிமலை இறக்கம், பெரியான வட்டம் வந்து அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கேட் போட்டிருக்காங்க. அதனால் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. நம்ம போகிறது ஐயனை பார்க்குறதுக்கு, எந்த அவசரமும் இல்லாமல் நல்லபடியாக ஐயப்பனை பார்க்கணும். அதே நோக்கத்தில் போங்க. ஒரு நாள் என்ன 2 நாளோட ஆகட்டும், தப்பே இல்லை. கூட்டம் வரதான் செய்யும். இல்லை எத்தனை பேரோ ஐயன் இன்னும் தரிசிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ நேரம் வருதோ, டைம் ஐயப்பன் கொடுக்குறாரோ அப்போ தான் அவங்களுக்கும் போக மனசு வரும். அப்போ தான் அருள் கிடைக்கும். அப்போ தான் அவங்களே மாலையே போட முடியும். அதனால் பார்த்து பத்திரமா, குழந்தை குட்டிகள்லாம், பெரிய மாளிகைப்புறம் இவங்கெல்லாம் கவனமாக போகணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். யாரும் கோவப்படாதீங்க. ஐயப்பனை பார்க்க போகும்போது போகிற வழியில் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, அடுத்து ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுக்கோங்க வயிறு பசிக்கு.
ஏன்னா மேலே போனால் ஹோட்டல் எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அதுவும் ஊர் மண்ட ரேட்டு இருக்குது. அதனால் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கட்டு அந்த மாதிரி ஐட்டம், தண்ணி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் சபரிமலை பழைய சரங்குத்தி தாண்டி கீழே போயிட்டோம்னா பிரச்சனையும் இல்லை. அங்கெல்லாம் லைன் பக்காவாக இருக்குது, நல்லா க்யூ விட்ருக்காங்க, விறுவிறு லைன் போயிட்டு தான் இருக்குது. இந்த பழ கழுதவழியிலிருந்து மரப்பாலத்திலிருந்து பழைய சரங்குத்தி அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால யாரும் மனசை போட்டு உழப்பிக்க வேண்டாம். அதில் மட்டும் நீங்கள் கடந்து பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. அவ்வளோதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சாமியே சரணம் ஐயப்பா.